ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே அம்மாவோட கோலத்தோடு தான் ஏஞ்சேன். யூஸ்வலாகவே அம்மா சூப்பராக கோலம் போடுவாங்க. இந்த மார்கழி மாதம் வந்து அவங்க காலையிலே 4 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் போட்டுருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் போட்டாங்க. ஆனால் மழை வந்து அந்த கோலம் கலைஞ்சிடுச்சு. கலர் கோலம் போட்டாங்க, கலைஞ்சிடுச்சு. சரி, அதனால் இப்போ திரும்பி வந்து கூட்டி பெருக்கி மறுபடியும் கோலம் போடுறாங்க. அம்மா கிட்டேருந்து நானும் கோலம் போட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை உப்புமாவும் சிட்டுக்கு ஒரு ஆம்லெட்டும் தான். ரவை உப்புமா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சிட்டுவும் இன்றைக்கி ஆம்லெட் சாப்பிடல. அதனால் அவனுக்கு மாதுளம்பழம் கொஞ்சம் உரிச்சு கொடுத்த சாப்பிட்டேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃப்ரூட்ஸ் எப்பவுமே கொடுப்பேன், ஆனால் ஆப்பிள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவான், அவ்வளோவா சாப்பிட மாட்டான். இன்றைக்கி வந்து நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்றைக்கி மார்னிங்கே எதுவும் சாப்பிட்லன்றதுனால பயங்கர பசி போல் மாதுளம்பழமே கொஞ்சம் சாப்பிட்டான். இப்போலாம் வந்து அவரே சாப்பிட தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு. நம்ம ஃபீட் பண்ணுறத விடவும் அவரே தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு. இந்த அவள் சாப்பிட தரலனா வர பயங்கர சண்டை, பயங்கர கோவம், பயங்கரமாக அவரை கத்துறான். அதனால் அவரே வந்து தட்டை வச்சு அவரே எடுத்து சாப்பிடுவாரா. அவர் சாப்பிடும் போது கீழே ஏதாவது விழுந்தால் அதை வந்து அவர் சாப்பிட மாட்டார். அது வந்து நான் சாப்பிட்றணும். கீழே விழுந்த எல்லா பொருளையும் நான் சாப்பிடணும், தட்டில் உள்ளதை மட்டும் அவர் சாப்பிடுவார். இதை சாப்பிட்டதோடு அவ்வளோதான். சார் வந்து நல்லா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணால் நல்லா தூங்கிட்டார். அதோட மதியமும் சாப்பிடல, ஈவினிங் தான் சாப்பிட்டான். அதோட அந்த வாயில் அந்த குப்பளம் இருக்கிறதுனால அவரால் சாப்பிட முடியல. டாக்டரும் வந்து சாப்பிட்லன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவன் என்ன சாப்பிட்றானோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் இந்த ஃப்ரூட்டோடவே விட்டுட்டேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண ஒரு ஹேர் மாஸ்க் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் மாஸ்க்கு. ரீசெண்டாக எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது, அதனால இந்த மாஸ்க் போட்டேன். ஒரு ஹோல் எக் எடுத்துக்கோங்க. எனக்கு மீடியம் ஹேர்ன்றதுனால நான் வந்து ஒரு எக் எடுத்துக்கிறேன். அதில் வந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணிட்டு ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லோ பயங்கர ஸ்மெல் வரும். எல்லோ போடுறதுனாலும் போடலாம், ஆனால் நான் வந்து ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹேர் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. நான் ஆல்ரெடி ஆயில் வச்சுட்டேன், அதனால் நான் ஆட் பண்ணல. அது கூட கொஞ்சமாக தயிர் போட்டு கர்டு கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு எங்கே டேண்ட்ரஃப் இருக்கோ ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ண உடனே அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சா தனியாக வந்துடும். அதனால் பண்ண உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட குட்டி டெரஸ் கார்டன். அவங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அது நித்தி மல்லி செடி. இது வந்து நிறைய கத்திரிக்காய் செடி வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து கத்திரிக்காய் பறித்து அதை விதையை காய வச்சு மறுபடியும் வேறு க்ரோ பேக்கில் வேறு ஏதாவது காலி டப்பில் அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் எதுவும் காய்க்கலை, ஏன்னா வந்து சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் அதில் வந்து ஒரு சில பூ மட்டும் வந்து இருந்துச்சு. மேபி கொஞ்சம் நாள் கழித்து காய்க்கும் போல். நிறைய கத்திரிக்காய் 1 kg 1.5 kgலாம் காய்க்கும். அது எல்லாேருக்கும் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. டிவி பெட்டி, இந்த 25 லிட்டர் வாட்டர் கேனு எல்லாத்தையும் எதெல்லாம் கிடைக்குதோ எதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி செடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேப்பிலை மரம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு வேப்பிலை பறித்து அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் அதுக்கு தான் அமைச்சிருக்காங்க. நானும் வேப்பிலையும் வெத்தலையும் பறிச்சுட்டு வர சொல்லி அமைச்சாங்க. இந்த வேப்பிலை மரம் கூட ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. கீழேயும் ஒரு வேப்பிலை செடி இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டாங்கன்னு சொல்லி அந்த வேப்பிலை கத்திரிக்காய் செடியும் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. கத்திரிக்காய் செடி, முருங்கை மரம், வேப்பிலை செடி, இது 3மே வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. வெத்தலை கொடி பாருங்கள், கீழே இருந்து வந்துச்சு. பின்னாடி வந்து கீழே தரையிலேருந்து மேலே வந்தது. இது செம வெத்தலை காய்க்கும், நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 வெத்தலை பறிச்சுக்கிட்டேன் சாமி கும்பிட. வெத்தலை ஃபேஸ் பேக்லாம் போடுவோம் நான் இதுலேருந்து எடுத்து, சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் இருக்குது எங்கள் வீட்டில். குட்டி நெல்லிக்காய் நிறைய காய்க்கும். பயங்கரமான காய் இருக்கும் அதில் நெல்லிக்காயில். இருங்க உங்களுக்கு இப்போ காட்டுறேன். செம்ம காய் பிடிக்கும் இந்த மரத்தில். சீசன் வந்துட்டால் போதும், நிறைய கீழெல்லாம் கொட்டி போயிடும். டக்குன்னு ரோட்டில் விளையாடுற பசங்க, குட்டி பசங்களாம் வந்து பறிச்சுட்டு போவாங்க. அதில் உப்பு மஞ்சள்லாம் போட்டு எங்களுக்கே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. சாரி, மஞ்சள் இல்லை, மிளகாத்தூள்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த நெல்லிக்காய் மரம். அந்த மரம் ஃபுல்லாக காய் தான். அதுக்கப்புறம் இது அவரைக்காய் கொடி. இதுலேயுமே வந்து நிறைய பூ வச்சுருக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு அவரைக்காய் தான் காய்ச்சிது. அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இதில் வந்து இப்போ பூச்சி நிறைய வருது, பிளாக்காக சுற்றி எல்லா கிளையிலையுமே அந்த பூச்சி இருக்குது. அது போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குட்டி பூச்சாக இருக்குது. அதனால் காய்க்குமா காய்க்காதானே தெரியல. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த அவரைக்காய் செடி வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் போட்டாங்க. அது கடற்கடன்னு ஃபுல்லாக படர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பின்னாடியே அப்படியே தென்னந்தோப்பு. இது நம்மளதெல்லாம் இல்லை, இது யாருதோ. தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென்னந்தோப்புக்கு கீழே வாழை மரம்லாம் போட்டிருப்பாங்க. அது நல்லா செம்ம காற்றடிக்கும் மொட்டை மாடி போனாலே.
அதுக்கப்புறம் அதோ தெரியுது பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் வீடு, அந்த வீட்டில் தான் நாங்கள் முன்னாடி இருந்தோம். வாடகைக்கு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இங்கே வந்துட்டோம் வீடு கட்டி. அதுக்கப்புறம் வந்து சிட்டுக்கு வந்து ஆயின்மெண்ட் போட சொன்னாங்க டாக்டர். அதை போட்டு தூங்கினோடனே தான் போட முடியுது. முழிச்சிருக்கும் போது போட்டு அவன் கையை வச்சு அதெல்லாம் தேய்ச்சிக்கிறான், வாயில் வச்சுக்கிறான். அதனால் பயமாக இருக்குது. தூங்கும் போது தான் போடுற மாதிரி இருக்குது. 1 டேக்கு 4 டைம்ஸ் போட சொன்னாங்க. அதனால் இப்போ 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் தான் போடுற மாதிரி இருக்குது. அவன் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான் போடுறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன இருந்ததை விட அந்த பபுள்லாம் கொஞ்சம் அதுவே வந்து குட்டியாகிடுச்சு. ஆனால் அந்த பபுள்லேருந்து வர தண்ணி வந்து வேறு எங்கேயும் படக்கூடாது. பட்டுச்சுன்னா மறுபடியும் அது வரும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு துணி வச்சு அதை தொட்டு எடுத்துடுறேன். அப்புறம் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சல, அதையும் போட்டு ஒரு பன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம வீட்டில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வாசலில் வந்து விளக்கு, சாம்பிராணி, ஊதாவத்திலாம் வைப்பாங்க. அப்புறம் அந்த நிலக்கால் இருக்குல்ல, வாசக்கால், அதில் மஞ்சள்லாம் போட்டு பூவும் நான் இப்போ பறிச்சிட்டு வந்தல மேலே அந்த வேப்பில் அது 2 சைடும் ஒன்று வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் எங்கள் பூஜை ரூமு. இதில் வந்து அந்த கிருஷ்ணருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் தான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். குருவாயூர் போயிருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு கிருஷ்ணர் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அப்பையும் கேட்பாங்க. ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வாங்கி கொடுத்துட்டேன். வாழைப்பழம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வச்சுட்டாங்க. ஒரு முருகர் சிலை இருக்குது, சரி ஃபோட்டோ இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் தம்பி திருச்செந்தூர் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அந்த செடியில் காமிச்ச ஒரே ஒரு அவரைக்காய். இன்றைக்கி என்னென்னு தெரியல, ஒன்று தான் காய்ச்சிருக்கு. அந்த பூச்சிலாம் செத்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய காய்க்கும். அதுக்கப்புறம் பசங்க வந்து பிரியாணி கேட்டாங்க. எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. நான் ஃப்ரைடே பிரியாணி நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்காக வந்து அந்த பிரியாணி பிரதர்ஸில் ஆர்டர் போட்டேன். 2 சிக்கன் பிரியாணியும் ஒரு லாலிபப்பும் ஆர்டர் போட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நானும் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை நாங்கள் 3 பேருமே உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். சிட்டு தான் வந்து பப்புன்னு கேட்டிருந்தான். ஆனால் அவன் சாப்பிட மாட்டான், வாயில் புண்ணு இருக்கிறதுனால அவனால் காரம்லாம் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிரெட் அல்வா தான். இதுக்காக தான் நான் இங்கே பிரியாணியாக ஆர்டர் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். அக்கா பொண்ணு இருந்தால் அதனால் அவளுக்கும் ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்து, இல்லைனா 2த்தையும் நானே சாப்பிட்ருவேன். ஃபஸ்ட்டு அதை வச்சு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி இப்படி சாப்பிட்ற சுகமே தனி தான். அதில் கொஞ்சம் ஆனியன் வச்சு, அந்த லாலிபப் வந்து கொஞ்சம் பீஸு, அந்த கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் வச்சு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் யாரும் கண்ணு வச்சிட வேணாம், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு எங்கள் அம்மா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லி அதுக்கான மசாலா வந்து மதியமே போட்டு வச்சுட்டாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. சரி சிட்டு காலையிலேருந்து சாப்பிட்லையே, இப்போ ஊட்டி பார்ப்போன்னு சொல்லி பால் சாதம் செய்யலான்னு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு எடுத்துகிட்டு போனேன். நானும் சாப்பிட மாட்டான்னு தான் நினச்சேன். அவனுக்கு ரொம்ப பசிச்சிடுச்சு போல். சாப்பாடு போட்டாலே அவருக்கு வெளியே போயிடணும், வறண்டாக்கு போயிடணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு குட்டி நாய் இருக்குது, ஸ்ட்ரீட் டாக் தான். அதுக்கு ஸ்கூபின்னு பேர் வச்சு அதை பார்த்தா தான் சார் சாப்பிடுவார். அதை படுத்துருக்கு பாருங்கள், அதை பார்த்தா தான் சார் சாப்பிடுவார். இந்த மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருக்குது, அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு சிட்டுக்கு ஊட்டிட்டேன். அதுவும் வந்து அவரே தான் சாப்பிட்ணும், இப்போயுமே அவரே சாப்பிட்ணுன்னு தான் ஆசைப்பட்றாரு. ஆனால் வந்து நான் தான் ஊட்டினேன், இதை சிந்திடும்னு சொல்லிட்டு நானே ஊட்டிட்டேன். அவனுக்கு ஊட்டி முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல ஒரு காஃபி போட்டு குடித்தேன். நான் யூஸ்வலாக ரெகுலராக டெய்லி காஃபி குடிக்கிற ஆள் இல்லை, எப்போயாச்சும் தோணும் போது குடிப்பேன். இன்றைக்கி குடிக்கணும்னு தோணுச்சு, ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாட்டு படிக்க உட்காந்தேன். நான் வந்து MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்ருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிறதும் பேபி பிறந்ததுக்கப்புறம் படிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவன் நல்லா தான் விளையாடிட்டு இருப்பான், தூரமாக தான் விளையாடுவான். நான் புக்கு எடுத்தாலே குடுகுடுன்னு எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான். வந்து அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்துடணும், பெண்ணை அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர் வந்து புக்கில் எழுதுவார். ஆனால் வந்து இப்போ படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ஒரு 1/2 hour அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு படிக்கிறது தான். பாருங்கள், இப்பயும் வந்துட்டான். அங்கே ஹாலில் தான் விளையாடிருந்தான். என்னை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். ஓடி வந்து இப்போ வந்து அவன் தான் கீழே போகணுன்னு அழுதான். அதில் கீழே இறக்கி விட்டேன் பெட்லேருந்து. இப்போ திரும்பி நான் புக் எடுத்தோடனே பெட்டில் ஏறணும், அதுக்கு அழ ஒரே. அதுக்கப்புறம் அவன் வந்து படிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. அவரே மேலே ஏற்றி விட்டாச்சு, இல்லைனா அழுதுகிட்டே இருப்பான் கண்டினியூஸாக நின்றுட்டு. ஏற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி தான், மீன் குழம்பு அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அம்மா வந்து அக்கா பசங்களை ஸ்கேட்டிங் கிளாஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க வரத்துக்குள்ளே நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு நைட் 9 o'clock ஆகிடும் அவங்க வரத்துக்கு. 6 o'clock தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் 9 o'clock ஆகிடும், கொஞ்சம் தூரம் போயிட்டு வரத்துக்கு, ஏர்போர்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நைட் டின்னரு இட்லி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு நல்லா இருந்து சாப்பிட்டுட்டு சிட்டையும் நல்லா தூங்க வச்சாச்சு. சிட்டு தூங்குறதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்க முடியும். சிட்டையும் தூங்க வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு நானும் படுத்துட்டேன். குட் நைட் எல்லோரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல திரும்பி பார்க்குறேன். பாய்.